ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் நாளைக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஸ்காடிகான் அப்படின்ற ஒரு கேம் விளையாட போகிறோம். இந்த கேமில் மோஸ்ட்டாக எல்லாத்தையும் ஃபேமஸ் பண்ணாங்க. அதோட நான் இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோவே புக் பண்ணுவேன். அதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். உங்களுக்காக வெயிட் வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். இவர் தான் நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கான். Just take him down. என்ன இது ஏதோ மிஸ்டேஸாக காட்டுறாங்க. ஏதோ ஏதோ திருப்பி அடிக்கிறாரு. ஆமாங்க, யாரா அவர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. நம்ம என்ன வேகுமா ஏதோ தப்பாக இருக்குன்னு தோணுதுன்றான். எனக்கும் ஒன்றும் புரியலை. ஐ திங்க் நம்ம இந்த கேம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிறேன்? என்னடா அது புதுசாக இருக்குது? எல்டர்ஸ் ஹவுஸ். ஆமாங்க, கேமில் சண்டை போட்டு ஒரு எல்டர் மாதிரி தான் இருந்தது. ஹீலர்ஸ் ஹவுஸ்லாம் எனக்கு புரியல. என்னதான் அது எது மாதிரி இருக்குது? ஷாப் என்ன பண்ணுன்னு கேட்குறான். அது கூட லேட்டான்னு கேட்குறான். எனக்கு எதுவுமே நடக்க எதுவுமே புரியல. எனக்கு இதுதான் இப்போ போனேன். பரவாயில்ல, நல்லா தெரியும். இங்கே இருக்கான்னு சொல்லுங்க. இன்னும் மாசு உட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. எதுவுமே இப்போ திருப்பி வந்துருக்கணும்ன்றா. ஆடுதாங்க சரி, என்னன்னுட்டு அவனை கண்டுபிடின்றான். அங்கே போக முன்னாடி இந்த ஸ்குவாட் எடுத்துக்கோ, அங்கே போய் நிறைய இதெல்லாம் நிறையா இருக்குன்றான். சரி, குட் லக் பாய்ன்னு தெரியும். பெஸ்ட்டாக ஆட் ஆயிடுச்சு. ஸ்குவாடு கிடச்சிச்சு. இப்போ நான் எந்த பக்கம் போகிறேன்னு தெரியல. இந்த சைடு தான் போக வேண்டியது இருக்கு. எப்போவுமே ரைட் சைடு தான் பெஸ்ட்டு. ஹலோ, சைடா கூட எனக்கு சமஸ்யமாக இருக்கு. அதை பற்றி எதுவும் சரி, அப்புறமா கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இதான் ஒன்றும் திடீர்னு ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூ. ஒரு அது வேற ஒன்றும் இல்லை, ஈவெண்ட் வந்துச்சு. அது போயிட்டு இந்த டிகே கேப்டன் இப்போ இந்த லைவ் பார்க்குறேன். சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்கள்லாம் அவ்வளோதான் நான் சொல்லிச்சு. வேர்ல்டுக்கு ஜம்ப் போட்டு டவுன் லாங்கர் கைஸ். செஸ்ட்டு ரேமண்ட் கொடுத்துருக்காங்க. கேபேஜ் கிராஸ் ஓப்பரா பேர். அது பார்த்து புல் மாதிரி இல்லை மக்களே. அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. அந்த கேம் நான் சீரியஸாக விளையாண்டுருக்கேன். இல்லை, நான் இதே வாட்டி முடிச்சுட்டு அந்த பழைய ஐடி காட்டுறேன் உங்களுக்கு அப்புறமா. இப்போதே நான் ஸ்டோரி வைஸ் போகணுன்னு தான் அந்த புது கேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வெளில வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ ஸ்டோரி வைஸுக்கு போகுமா? நான் அந்த வீடியோ என்ன முடிஞ்ச அந்த வீடியோவை காட்டுறேன். முடிஞ்ச அந்த ஐடியை காட்டுறேன். அது டிலேட் ஆகிருந்தா இருக்கும் சான்ஸ் இருக்குது. வா, இல்லை, நான் இப்படி டபுள் ஜம்ப் பண்ணுறது எதுவுமே தெரிஞ்சிடும். இங்கே தான் கார்லேயும் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. இது பார்ட் 1 மக்களே. பார்ட் 1 மக்களே. மக்களே, அவருக்கு கூட சண்டை போட்டாங்கல்ல. அவரு தான் என்ன செஞ்சாங்க நம்மளே. ஓ, இவர் தான் மாஸ்டர். கனவுல சண்டை போட்டதெல்லாம் இருக்கு. ஒரு மூச்சு இல்லை. ஏதோ ஒரு அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். ஏதோ நோட்டு எதை கேரி பண்ணுறாங்க. ஓகே மக்களே, நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஹலோ மக்களே, மேஜிக் ஏதோ மேஜிக் தெரிஞ்சிருக்கு நமக்கு. ஏதோ நம்ம போக சொல்கிற மாதிரி வாட் என்ன அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு மேஜிக் தான். வா,
வந்துடும். வாங்கிக்கோ. இது குத்தி எதுவுமே ஒர்க் ஆகல. எதுவுமே ஒர்க் ஆகல. இப்போ நம்ம ஹீலர்ஸ் ஹவுஸில் இருக்கோம். வேக் அப், கம் ஆன். அவன் வந்து ஒரு தீய சக்தி. எல்டரை காப்பாற்றிட்டாங்க. எப்படி கைஸ்? நம்மால் பயந்து தோத்துறானா? ஹீரோ தோத்துறான். இது கதையில் வரக்கூடாத ஒரு விஷயம் வந்துச்சு. ஒரு லெஜெண்டரி வெப்பனை வச்சு தான் தோக்கடிக்க முடியுமா? அது எல்லாம் அது எடுக்க நம்ம சில பல பாஸஸ் அடிக்கணுமா? இப்போ போக வேண்டிய ஹீரோன்னு சொல்கிறாங்க. அந்த லெஜெண்டரி ஹீரோ ஹவுஸ்லேருந்து வெளில வந்துச்சு. ஷாப்புக்கு போகிறது நம்மகிட்ட காசு இல்லை. இதே மாதிரியான ஒரு 2 வருஷம் இருக்கும். என்ன பண்ணணும்னு மறந்துடுச்சு. இதோ பேசுகிறோம். ஏப்பா சார் பாட்டு போயிட்டா. இதெல்லாம் போகிற வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. இதுதான் நினைக்கிறான். இதான் இதில் ஒரு ஆச்சரியம் நடக்கும். அதை நீங்கள் சக்தி எடுத்து இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நான் பண்ணி காமிக்கிறேன். என்னென்ன பாருங்கள். என் பார்த்து இருக்கா ஓடுவேன். யூஸ் பண்ணுவேன். இதில் ஒரு செஸ்ட் இருக்குங்க.
மேலே போ. இப்போ பாரு மேலே கட்டில் இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். சுரேஷ் கவலைப்படாது, இருந்தாலும் அராட்டம் போ. பட் அந்த அராட்டம் எவ்வளோ முக்கியம். அது உனக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு கமெண்ட்ஸ் தெரியுது. சுரேஷ் தான் நம்ம அந்த இது பார்த்தீங்க. அரப்பாவே செம்ம அட்டாக் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அடுத்த செக் பாயிண்டோட இந்த கேம் பிளே முடிச்சுட்டு வந்துட்டோம். அதெல்லாம் சூப்பராக போயிட்டு இதான் நமக்கான வழி. நான் அன்சைடு ஒர்க் போகும்போது ஒரு வழி காமிக்கல, ஏன்னா அது நம்ம நெக்ஸ்ட்டு லெவலில் தான் வரும். அதை நான் அப்புறமா காமிக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளோ பார்க்கணும்னு அது ரொம்ப முக்கியம். நான் எண்டு கறி நான் திரும்ப கேமை ரீஸ்டார்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இப்போது இந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிடும். இதில் 4th ஆஃப் வரைக்கும் இருக்குது. 3rd ஆஃப் வரைக்கும் இருக்குது. 4th ஆஃப் இருக்குது. அந்த லெஜண்ட் ஐட்டம்ஸை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இருக்குது. என்னது பிளேயர்லாம் ரொம்ப அதிகம். ஒரு 10 பிளேயர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதோட நாங்கள் வீடியோ முடிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இல்லை கைஸ், நான் உங்களுக்கு என் பழைய வீடியோ காட்டணும் அப்படின்னு இது மக்களே இங்கே பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோடய பழைய ஐடி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த இது வந்து செக் பண்ணும்போது இது இந்த கேமை நான் ஃபுல்லாக 91% கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். கேமை முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் அது மொத்தம் இவ்வளோ லெவல் கேஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது இப்படி முடிச்சு மண்ணாக்க சேகம் மாதிரி எவ்வளோ பேர் இவ்வளோ லெவல்ஸு. இதுதான் நம்ம தேடி வந்து மெக் பிளேடு, மெகா பிளேடு. அதுக்கப்புறம் இந்த ஆர்மருக்காக தான் நான் அந்த கேமை ரிஸ்டார்ட் பண்ணி கூட இந்த ஸ்பெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது. இப்படியே இருக்கும், நிறையா இருக்குது. இது என் கேரக்டரோட ஹெல்த் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கோம். மெக் பிளேடோட 3-4 பார்ட்ஸு. 3 தானே இருந்துச்சு, 3-4 இருக்குது. அப்போது 5 பார்ட்ஸ் இருக்கும் இந்த கேமுக்கு. 5 மெக் பிளேட்ஸ் இருக்கும். வேறு மக்களே மொத்தம் அந்த மாதிரி இருக்கும். அந்த இதுதான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க இந்த வில்லேஜ். சரி ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு.
ஃபைனல் ஃபைட் இதுதான் இது ஒரு நிமிஷம் இது ஒன்றுமே தெரியாது. நான் எப்படி தப்பிச்சேன்னு இந்த நேரத்தில் நான் குழம்பிட்டு கீழடா. சுகேஷ் இதான் சுடுகாடு. இதில் தான் நீங்கள் ஒரு மேஜிக் ஸ்பெல் எடுக்கணும். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஒரு மேஜிக் ஸ்பெல் நீங்கள் இதில் தான் எடுப்பீங்க. ஸ்பெல்லா? அது பவர். இது அடிக்கிறோன்னா மேலே பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வரும். அது நீங்கள் கிராஸ் பண்ணுறோம். இங்கே வந்துட்டாங்கல்ல, இவனுங்க மாஸ்டர் ஸ்கெல்டன்ஸ் 8வது லெவல். அதுக்குள்ளே இதில் என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குன்னு நம்ம இவங்களுக்கு காமிக்கலாம். இது அன்லாக் ஆகாது. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு மென்டல் இது இருப்பான் ஒருத்தன். இங்கே வந்து ஒரு மென்டல் பைத்தியம் இருப்பான். நீங்கள் அடிச்சோன்னு அவன் வருவான். வந்துட்டான் சரிடா இருக்கான். அவன் செத்துட்டான்டா. வந்துட்டான் மக்கள். இவருக்கு அந்த பாஸ் கேள்வி பாஸா லெவல் தந்தீங்க. அந்த டைமில் நமக்கு பாஸு. ஓகே மக்களே, இதில் தான் உங்களுக்கு அந்த மேஜிக் ஸ்பெல்லு கிடைக்கும். ஸ்பெல் இல்லைடா, பவரு. ஸ்பெல்லு தான் அது. ஸ்பெல்லுங்க நான் உங்கள் காமியை வச்சு இல்லை இது வந்துக்கிட்டே இது ஸ்பெல்லுடா. மொத்தமாக பவருன்ற ஸ்பெல்லு. இதுதான் ஸ்பெல்லு, மேஜிக் ஸ்பெல்ஸ். என்ன மேலே போக முடியாது? மேலே பார்த்தீங்க மேலே என்ன நான் ரொம்ப நாளாக தேடிட்டு போடு இது ஜென்ரேட் அவனை குதிச்சுக்கிற நிறுத்துறாடே. ஏன்னா நான் இதை மாற்றிக்கணும். ஃபயருங்க ஸ்வாட் ஃபயரு ஆர்மர். இது இப்போ என்னோட ஸ்பெல் வந்து ஐஸா. மக்களே இது ஏறுறதுக்குள்ளேயே நாளைக்கு ஏறும் மக்களே. நமக்கு அப்புறமா காட்டுறேன். ஸோ தட் இதுதான் என்னோட பழைய இது. நிறைய விஷயம் அந்த விஷயத்தை நம்ம காட்டணும். நம்ம எப்படி திணறலாம், இந்த ஐ கிடைச்சோன்னு என்ன ஆச்சுன்னு காட்டணும். நான் தப்பி தவறி பண்ணது அங்கே எவ்வளோ சரியாக மாறி இருக்கு. என்னை இடிச்சதுக்கே செத்துருச்சு மக்களே. அவ்வளவு பவர். கீழே போ. இந்த நேரத்தில் இதை அடிக்க போகிறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கீழே போகிறோம். சப்போஸ் நீங்கள் அவ்வளோத்தையும் முடிச்சு வந்துட்டு நான் இந்த இடத்துல இங்கே ஒரு டோலு போல் இருப்பான். அவன் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம படுற பாடி வேற. அதை அவனை அடிக்கவே தேவையில்ல. டேய் டோலு போலு, இவனை அடித்து நீங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய வெப்பன் வந்து இந்த மெடிக்கல் அடிச்சுட்டு வந்து போடலாம் இவனை வச்சு. பட் இவனை அடிக்கிறது வேஸ்ட். வேறு விஷயம் இருங்க. நம்ம இவன் ஃபயர் பாலை இவனுக்கு திருப்ப முடியும். பார்ப்போம். அது பண்ண முடியாது. பார்க்கலாம். பண்ண முடியாதுடா. இத்தனை வாட்டி பண்ணி பார்த்துருக்கேன். அடின்ற பேரில் சேர்த்துறாங்க. அதுதான் மகளே. அடுத்து இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம் மிகப்பெரிய தப்பை. ஐஸை எடுத்து வச்சு இதை போட்டோம்னா ஒரு இடம் வரும். அபினாஸ் பரவாயில்ல வந்துட்டோம். இது ஆடுற மாதிரி இருக்கும், பட் சேஃப் தான்.
இதுதான் எண்டுக்கான முதல் கட்டம். இங்கே செக் பாயிண்ட் இருக்கும், இதெல்லாம் கீழே உடஞ்சி விழுறது. இவள் 1 வருஷம் ஆயிடுச்சா, அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு. இது சில பல கிரீப்பி கிரீச்சர்ஸ்லாம் இருக்கும். என்ன கருமண்டா இது? அப்படி இந்த ஐஸ் வையா வந்து அடிக்கும். இந்த ஐஸ் ரொம்ப கஷ்டம். பட் இந்த கடைசி இப்போ வர மக்கள், இப்போ ஃபுல் லைஃப் அது வரைக்கும் வந்து சேஃப். இதுதான் மக்களே வெறியேற்ற மக்கள். இதே நான் ஒன்றும் உனக்கு வந்து ஈஸி விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும். நீங்களே பண்ணி அந்த கடுப்பை தெரிஞ்சுக்கலாம்னு நான் விரும்புகிறேன். சரி கொடு இதுக்குள்ளே போயிட்டோம்னா வெளில வரைக்கும் ஷாவுன்றாங்க. சித்ராவே மூளையே யூஸ் பண்ணி அவனுங்களாவே கொண்டு போய் விட்டுருவாங்க பாஸுக்கு. இவன் தான் பாஸா, என்ன இவ்வளோ பெரிய அப்பா எடுக்கிறாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. இவனும் பாஸ் யாராது அப்படின்னா எனக்கு காட்டினேன். இதோட இல்லை அது வேற ஒருத்தர். சரி நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். சரி ஓகே, இப்போதைக்கு உங்ககிட்ட விடைபெறுது. CDT. Thank you for watching. Bye bye.